வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரே வீடியோவில் 2 சுடிதாருங்க. 2 சுடிதாருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக தைக்கிற மாதிரி கேன்வாஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம மிஷினில் வச்சே நம்ம கட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம். இது வந்து லைனிங்கு, அதாவது மடிப்பு பாகத்தில் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 20 இன்ச்சு சுற்றளவு, பாதி 10 இன்ச்சு வைக்கிறேன். மார்க் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது, தனியாக பார்த்து கற்றுக்கங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். 14 இன்ச்சுங்க. 14.5 இன்ச்சு வந்து உயரம், சைடில் 1 இன்ச்சு, கீழே 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நெக்கு வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். ஆம்கோல் ஒயரை வந்து 7 இன்ச்சு வைக்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரை கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து போட் நெக் மாதிரி தான் வரும், நல்லா கொஞ்சம் இது நெக்கு வேறு டிசைனில் வரும். இப்போ வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். சப்போஸ் இது புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், தனியாக வீடியோ இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க. இது வந்து ரொம்ப தெரியல, ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப பேத்துக்கு தெரியல, அதனால மறுபடியும் போடுறேங்க. இதில் 2 சுடிதாருமே ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தவங்க பார்க்க வேணாம், சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஆம்கோலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ முன்னாடி ஆம்கோல் வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இது வந்து எஸ் சைஸுங்க, 36. இப்போ வந்து நெக்கு வந்து நான் 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். பேக் சைடு முன்னாடி வந்து 5 இன்ச் வைக்கிறேங்க. இது ஒன் சைடு நெக் வரும், ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த நெக் டிசைனு. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு முன்பக்கம் மட்டும் நான் 2ஆக மடித்து போட்டு 2 பக்கமாக வச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு நெக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதிலேருந்து நான் வளைவாக போட்டிருக்கேன், அதாவது நெளிவு நெக்கு மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி வளைவாக வரும். நான் அப்படியே வந்து மெட்டீரியலில் போட்டு நெக்கை மட்டும் கட் பண்ணிடுங்க. கீழே வந்து நீங்கள் கட் பண்ண வேணாம், ஏன்னா அப்படி கட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்து மாறி போயிடும், அதனால் கட் பண்ண வேணாம். இப்போ வந்து நான் நைட் டைமில் கட் பண்ண அவசரமாக தைச்சனால வீட்டுக்குள்ளே போட்டு நான் இது பண்ணுறேங்க. முன்னாடி கட் பண்ணதை போட்டுட்டு 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். உயரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. நான் 42 வைக்கிறேங்க. மொத்த உயரம் 42, அதுலேருந்து 14.5 இன்ச்சு லெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வளைவாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே வந்து நம்ம இது மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 14.5 இன்ச்சு வச்சு கீழே வந்து 42 வச்சுருக்கேன். அதாவது மேலே 14.5 கழிச்சிட்டு கீழே வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்து நெக்கை வந்து அடித்து திருப்பிடலாம். திருப்பி எட்ஜிலே தையல் போட்டுருங்க. நெக்கில் எல்லாம் இந்த மெட்டீரியலெல்லாம் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க, அந்த டிசைன்லாம் வந்து பார்த்து நேராக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதை இப்படியே நம்ம வந்து அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே தைச்சிட்டு வாங்க. கீழேருந்து நான் 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ அப்படியே திருப்பிட்டு வந்துடலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே போய் வெளியில் வர அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன், ரொம்ப விட வேணாம். பைப்பிங் வச்சாலும் அந்த இது வந்து சரியாகாது, அதனால் கத்திரிக்கோல் உள்ளே போய் வர அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம திருப்பி பைப்பிங் பண்ணுவோம், அப்போ வந்து உங்களுக்கு பிரியாதுங்க, வாய்ப்பே இல்லை பிரியறதுக்கு. திருப்பி நம்ம எட்ஜிலே தையல் போடுவோம், அதனால் வந்து நம்ம 2-3 தையல் வர்றதுனால உங்களுக்கு வந்து பிரியாது. இப்போ எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. கரெக்டாக எஜ்ஜில் வச்சு தையல் போடுங்க. நல்லா அந்த இதெல்லாம் மடக்கி விட்டு தைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து நாட்டு டிசைன் முதற்கொண்டு வந்துடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கீழே வந்து ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துடலாம். லைட்டாக மட்டும் இழுத்து கொடுங்க. நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். இதில் எல்லோ, மெரூனு, இங்கு ப்ளூ எந்த கலர் வேணாலும் ஃபேண்ட்டு நான் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லோ கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். இது எல்லோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும், இங்கு ப்ளூ காம்பினேஷன் நல்லாயிருக்கும், மெரூன் கலரும் நல்லாயிருக்கும். இந்த க்ரீனுக்கு அடியில் கொடுத்து நம்ம நெக்குக்கு பைப்பிங் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட இந்த அடியில் கொடுத்து பைப்பிங் பண்ணிங்கனாலும் அழகாக வருங்க. இப்போ 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் கொடுத்து நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக இழுத்து கொடுங்க. ரொம்ப இழுக்க வேணாம். அந்த வளைவுக்கிட்டையெல்லாம் வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக தான் இழுத்து கொடுக்கணும். உருட்டிக்கு நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். ரொம்ப பொறுமையாக அழகாக கொடுங்க. எப்பயுமே பைப்பிங்க்கு வந்து அவசரப்பட வேணாம், பொறுமையாக பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப அழகாக வரும். நிறைய பேர்த்தோட பிரச்சனையே நமக்கு இந்த பைப்பிங் தாங்க. ஒன்றுன்னா கற்றுக்குங்க. அதாவது வந்து வேஸ்ட் கிளாத்தில் நிறைய பண்ணி பழகுங்க, ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ கீழேருந்து கொடுத்துடலாம். ஒரு பக்கம் கொடுத்தாச்சு. பாருங்கள், அந்த நெக்கு அந்த வளைவு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். கேன்வாஸ் வைக்கிறதுல கூட நமக்கு எந்த அளவுக்கு சூப்பராக வரும்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நீட்டாக அழகாக வரும். நம்ம கட் பண்ணாமல் தைச்சிட்டு கட் பண்ணுறது வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த வளைவு. இப்போ இது ரெண்டும் நம்ம முடிச்சாச்சு. அடியில் வந்து கிராஸ் பீஸ் தாங்க கொடுக்குறேன். ஒரு ஓரமாக நம்ம மடித்து தைச்சிட்டு மேலே வந்து மடித்து தைச்சிட்டு, கிராஸ் பீஸு நேர் பீஸு எது வேணாலும் கொடுத்துக்குங்க. அது கொஞ்சம் அகலமான கிளாத்தாக பார்த்துக்கோங்க. சிங்கிளாக கொடுத்திங்கனாவே போதும், டபுளாக வேணாம். இப்போ வந்து நல்லா டைட்டாக தைச்சி விட்றலாம். இப்போ வந்து இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து நாட்டு எப்பயும் நம்ம அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. நான் மெரூன் கலரில் அடித்து திருப்பியிருக்கேன். இது வந்து தர்மாக்கோல் பாலில் வந்து எல்லோ கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இந்த பொம்மை மாதிரி பண்ணிடலாம். மறுபடியும் அந்த மேலே வந்து மெரூன் கலரை கொடுத்து நல்லா டைட்டாக சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரே அளவாக எடுத்துக்கோங்க, பெருசு சின்னதாக வேணாம். ஒரே அளவாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அழகாக இருக்குது. வந்து நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கையில் பெரிய ஊசி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நல்லா பக்கத்தில் நெருக்கமாகவே அழகாக கொடுத்துட்டு வாங்க. நம்ம அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, நூல் சுற்றி, அது வந்து வெளியில் வராத அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா அது வெளியில் வந்துடுச்சுன்னா நல்லா இருக்காதுங்க அது பார்க்குறதுக்கு. அது வந்து நல்லா அந்த நம்ம வச்சு நல்லா அமுத்தி பிடிச்சிட்டு அந்த பைப்பிங் மேலே தான் இருக்கணும் அந்த நூல் சுற்றுனது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த சுடிதார், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன யாருக்கும் தெரியல, அவ்வளோதான். ஷார்ட்ஸில் கூட ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்தாங்க. லாங் வீடியோ தெரியல அவ்வளோவா. அதனால தான் சரி ரெண்டையும் சேர்த்து போடலாம்,
ஈஸியாக சொல்லி கொடுக்குறோம், வந்து மிஸ் பண்ண வேணாம், யாரோ ஒருத்தர் கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் போகிறேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று யோசித்து நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பிகினர்ஸுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிறைய யோசித்து பண்ணுறேங்க. அது வந்து போய் சேரலை அப்படின்றப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் போடுற வீடியோவை பாருங்கள். நான் ஏன் சாரீ போட்டு தமிழ்ல போடுறேன்னா அப்போனாச்சும் அவங்க பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக தான். சில நேரம் வந்து சாரீ போட்டு போடுறதுனால சில நேரம் எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம அந்த மெட்டீரியல் மட்டும் வச்சு போடுறது கூட அவ்வளோவா பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் சாரியை வச்சு போட்டேன். இப்போ அதனால் இனிமேல் வந்து என்ன கலர் நம்ம சுடிதார் தைக்கிறோமோ அதவே அப்படியே போட்டுடலான் இருக்கேன். இது உள்ளே இருக்க பீஸரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த 2 ஓரங்களும் நம்ம மடித்து தைச்சிடலாம். ரெண்டு ஓரத்துலேயும் மடித்து தைச்சிட்டு அதை ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ அம்முக்கு தையல் போட்டுடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றி போட் நெக் மாதிரி இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெக்கு. இப்போ ஃபுல்லாக அம்முக்கு தையல் போட்டாச்சு. ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க. பாம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். ஆனால் இதுக்கு மேலே வந்து இங்கு ப்ளூ அந்த இது அடித்து திருப்பி இங்கு ப்ளூ கொடுத்துருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து கை கட் பண்ணிக்கலாம், அடையாளப்படுத்திக்கலாம். நான் இதில் வந்து அந்த மேலே நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். இப்போ கையை கட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது, நம்ம இந்த பீஸை கொடுத்துடலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கீழே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே வந்து உருட்டி தைச்சிடலாம். இது ரெடிமேடில் வந்து இந்த மாதிரி வரும், அதனால சரி நம்மளும் பண்ணலான்னு பண்ணினேன். கொஞ்சம் இறக்க கம்மியாக இருக்கவும். இப்போ மேலே வந்து 1/4 இன்ச்சுக்கு கைக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை மார்க் பண்ணது மேலேயே தைச்சிக்கலாம். கீழே ஒரு லைன் வந்து பார்டர் கொடுத்துடலாம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து முடிய போகுது. சும்மா சன்னமாக தான் நான் அடியில் கொடுத்துட்டு மேலே திருப்பி கொடுக்குறேன், பட்டையாக கொடுக்கல. கீழே இந்த பார்டர் கொடுக்கறது ரொம்ப அழகாக இருக்குங்க. என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது. இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து இதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம தைக்க வச்சு நடுவில் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரோப் கொடுத்துடுங்க. இதில் வந்து நம்ம நாட்டு கொடுத்துக்கலாம். நாட்டு வேணும்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ளைனாகவே தைச்சிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்பவே அழகாக இருக்குது பாப்பாவுக்கு. நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். குட்டையாக இருப்பா, குட்டையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருப்பா. அந்த நான் ட்ரெஸ்ஸு செமையாக இருந்துச்சு அவளுக்கு. நான் வாங்கின டெய்லரிங்க்காக நான் வாங்கின பொம்மைக்கும் போட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இவளுக்கும் சால் போட்டு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து இந்த ட்ரெஸ் பார்க்கலாம். இது ஒரு அழகான கலர் காம்பினேஷனுங்க. நம்ம இந்த நாட்டு வச்சு தைக்க போகிறோம். இந்த லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இதுக்கும் நாட்டு டிசைன் வரும். ஃபஸ்ட்டு வந்து மேல் உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
15.5 இன்ச்சு 15 இல்லை 15 வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 4 மடித்து போட்டுக்கலாம். இப்போ உயர பார்க்கலாம். இந்த வீடியோவும் தனியாக இருக்குது. சுற்றளவு வந்து 10 இன்ச்சு, உயரம் வந்து 15. கீழேயும் இந்த சைட்லேயும் 1 இன்ச் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து நான் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கு வந்து எப்பயும் போல் தான், எப்பயும் போல் 3 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து தனியாக இருக்குங்க. நான் வந்து தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ரெண்டாவது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தனியாக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இந்த சுடிதார் பார்க்குறனால. அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தனியாக இருக்குது வீடியோ. கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் லிங்க் அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு. இப்போ முன்னாடி கை வந்து குறைஞ்ச கட் பண்ணிக்கலாம். சிலர் வந்து பார்த்ததும் கற்றுப்பாங்க, சரி இந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து 2 வீடியோ சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம முக்கோணமாக மடித்து போட்டுடலாம். இந்த அம்பர்லா டாப்பும் செமையாக இருந்துச்சுங்க அவளுக்கு. இது கொஞ்சம் கீழே வரைக்குமே இறக்க வச்சுங்க. 45 இன்ச்சு வச்சேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாக வரும், இல்லைன்னா ரொம்ப அகலமாக வரும். 30 இன்ச்சு வைக்கிறேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்த உயரம் 45ங்க. நான் மேலே வந்து 15 இன்ச் வச்சுருக்கேன். அது போக கீழே வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஒட்டு போடலாம் தேவையில்லை. நம்ம சைடில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ மேலே கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மெட்டீரியலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போட் நெக் மாதிரி வரும். ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச்சு, உயரமும் 4 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டு எடுத்துட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு வச்சிடலாம். இப்போ முன்னாடி வந்து வச்சு திருப்பிக்கலாம். இப்போ நான் வரைகிற மாதிரி சென்டர்லேருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நெக் இது, அது ஒன் சைடு நெக் வச்சோம். இது ரவுண்ட் நெக் வச்சு நம்ம வந்து கழுத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி மார்க் வச்சுருக்கேன். இப்போ வந்து தையல் போட்டுடலாம். நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே வரைக்கும் வந்துட்டு ரிட்டன் போகலாம். 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப தள்ளி வேணாம். இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நெக்கு ஃபுல்லாக தையல் போட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து சென்டரில் கட் பண்ணிடலாம். கழுத்து கட் பண்ணி சாதாரண போட் நெக் தாங்க.
இந்த இது பாருங்களேன், நீங்களே அசந்துடுவீங்க, அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். நம்ம ரெடிமேடில் வாங்குறது தையலும் நல்லா இருக்காது, ரெண்டாவது ஃபினிஷிங்கும் சுமாராக தான் இருக்கும். நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி வந்து தையல் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா எட்ஜிலே போடுங்க. நல்லா கார்னரில் எடுத்து விடுங்க. ஊசி வச்சு எடுத்து விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வரும். இப்போ முடிச்சாச்சுங்க. ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. கழுத்தோட ஷேப்பும் நமக்கு மாறல. இப்போ மெரூன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ ரிட்டன் வந்துடலாம். சன்னமாக அழகாக உருட்டி தைங்க. அழகாக ஒரே மாதிரி உருட்டி தைக்கலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. கீழேயும் இந்த சைட்லேருந்து தைச்சிட்டு கீழே வந்து எப்பயும் போல் ரெண்டையும் சேர்த்து தையல் போட்டு விட்ருங்க. இப்போ முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கீழேயும் ரெண்டையும் சேர்த்து தைச்சி வச்சிடலாம். இப்போ ரோப் வந்து நான் அடித்து வச்சுருக்கேன். இது குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச் வச்சு. இப்போ நாட்டுக்கு முறுக்கி எடுத்துக்கலாம். கீழே வந்து கைக்கு கீழே ஒரு லைன் வந்து பார்டர் கொடுத்துடலாம். சன்னமாக தான் கொடுக்குறேன், ரொம்ப பட்டையாக இல்லை. இப்போ கையோட ஒயரை பார்க்கலாம். 18 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல்லேருந்து வச்சு பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ அழகாக கட் பண்ணியாச்சு. அடையாளப்படுத்தியாச்சு. முன்னாடி குடஞ்சி கட் பண்ணிடலாம். கீழே வந்து நான் லைட்டாக ஃப்ளிட்ஸ் கொடுக்குறேங்க. மேலே வைக்கல, கீழே மட்டும் லைட்டாக கையில். படியில் கொடுத்து மேலே திருப்பிடலாம். அது கீழே கொஞ்சம் நல்லா கை ஃப்ரீயாக லூஸாக இருக்கும், அதுக்காக. இப்போ மடித்து தைச்சிடலாம். நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த கையிலே டிசைன் கொடுத்துருக்கோம். நமக்கு ரெடிமேடில் இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்லாம் கொடுப்பாங்க. நம்ம அதே மாதிரி தைச்சிடலாம். மேலே நெக்குக்கு வந்து நம்ம எப்பயும் போல் மேலே சும்மா ஒரு தையல் மடித்து விட்ருக்கேன். அகலமான பீஸ் வச்சு அப்படியே தைச்சிட்டு வாங்க. தைச்சி முடிச்சுட்டு நம்ம அந்த தைச்சது மேலே இந்த ரோப்பு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ மேலே வரைக்கும் கொடுத்தாச்சு.
இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கோல்டன் கலரில் பாசி கொடுத்துடலாம். ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்திருக்குங்க. மேலேயும் அழகாக இருக்குது. இந்த ஓரமாக அந்த ஓரமாக மடித்து தைச்சிட்டு ஹெம்மிங் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா 2வது தையல் அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. அமுக்கு தையல் போட்டால் நமக்கு வந்து 2வது தையல் ஹெம்மிங் பண்ணணுன்னு தேவையில்லைங்க. இப்போ அமுக்கல் பைப்பிங் கொடுத்துடலாம். இது உருட்டி தைச்சிருங்க. இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு தையல் போட்டுருங்க. கைக்கு போட்டதுக்கப்புறமா சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். அதே மாதிரி கீழேயும் மேலேயும் அடையாளப்படுத்திட்டு நம்ம அந்த பைப்பிங் வச்சு எடுத்துடலாம். இந்த ரோப்பு வந்து நம்ம அதுக்கு தைச்ச மாதிரி இதுவும் தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் லைனிங் கொடுத்துருக்கேன் கைக்கு. இந்த அக்கல்கிட்ட மட்டும் இருந்தால் கூட போதும். சைடில் வந்து லாஸ்ட்டில் இந்த தையல் போடுங்க. இந்த லைனிங் கிளாத்தை விலக்கி விட்டு தைங்க. இது தனியாக அது தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரோப் கொடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்போ நாட்டை தைச்சிடலாம். இந்த லேஸ் வந்து குட்டியாக இருக்கும். இது ஒரு 2 லைன் லைனாக 3 லைன் கொடுத்து நாட்டை எப்பயும் இப்போ தைச்சிடலாம். இது திருப்பி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி இதுக்கும் தைச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு எடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாசி வந்து ஒரு சரம் 15 ரூபா இல்லைன்னா 20 ரூபா இருக்குங்க. கொடுத்துட்டிங்கன்னா நல்லா கிராண்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். கோல்டன் கலரில் கொடுக்குறேன் நான். ஒரு இதுக்கும் பாசி கொடுத்துடலாம். இது வந்து ஒரு 3 பக்கம் தைச்சி விட்ருங்க. அப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வராமல் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ்ஸுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிடுறேன். பொம்மைக்கு தான் போட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.